Hello all, welcome back to Automate Dream Jobs. இப்போ இந்த செஷன்ல நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட லூப்பிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ லூப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி பண்ண போறோம். ஓகே, ஒரு பிளாக் ஆஃப் கோட திருப்பி திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் வித் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்னு வச்சுப்போமே, அதுதான் லூப். ஓகே, ஒன்னு டிஃப்ரெண்ட் வேல்யூஸா இருக்கலாம், இல்ல ஒரு விஷயத்த நான் திருப்பி திருப்பி செய்யணும் பட் டில் ஒரு கண்டிஷனை மீட் பண்ற வரையும். ஓகே, ஸோ அதுதான் வந்து லூப். இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன லூப் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் லூப் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபார் லூப் எப்படி நம்மளோட சின்டாக்ஸ் எழுதுறது, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், .js. ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் வந்து எழுத போறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1ல இருந்து 10 வரையும் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலா நம்ம இது வரையும் பார்த்ததுல என்ன எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, console.logல போயிட்டு 1. ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ எனக்கு அப்படி வேண்டாம். ஓகே, இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, நான் 10 வாட்டி இந்த லைனை எழுதுறேன். ஓகே, 1ஏ நான் 10 வாட்டி பிரிண்ட் பண்ணாலும் சரி, இல்ல நான் 1 2 3 4 5 6 பிரிண்ட் பண்ணாலும் சரி, நான் என்ன பண்றேன், 10 வாட்டி இந்த லைனை எழுதுறேன். ஸோ இதுவே 100னா 100 லைன் எழுதணும். ஸோ இதை கம்மி பண்ண முடியுமா, லைன்ஸ் ஆஃப் கோட கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஃபார் லூப் வச்சு முடியும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி மாத்த போறோம் அப்படின்னா, ஃபார் லூப் எழுத போறோம். ஃபார்ங்கிறது கீவேர்ட். இந்த கீவேர்டுக்கு நம்ம 3 பெராமீட்டர் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும், செகண்ட் எது வரையும் போகணும், என்ன கண்டிஷனை பேஸ் பண்ணி, தேர்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போறோம், லெட் i is equal to 1 வச்சுக்கலாம். ஓகே, லெட் i is equal to 1னா இது ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்றேன். iங்கிற வேரியபிள், இங்க iன்ற வேரியபிளுக்கு மேல என்ன வேணா நீங்க கொடுத்துக்கலாம், பட் iங்கிறது தான் காமனா பிராக்டிஸ் யூஸ் பண்றது. ஓகே, சோ லெட்ங்கிறது கீவேர்ட் நமக்கு தெரியும். ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணோம்னா லெட் வேர் கான்ஸ்ட் வந்து ஏதாவது ஒன்று கொடுப்பேன், அதுல லெட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். iங்கிறது வேரியபிள் நேம், அதுக்கு ஸ்டார்டிங் வேல்யூவா நான் 1 கொடுக்குறேன். ஓகே, சோ 1ல இருந்து எது வரையும் போகணும் அப்படின்ற கண்டிஷனை தான் நம்ம செகண்ட் எக்ஸ்பிரஷனா கொடுக்க போறோம் ஆஃப்டர் செமிகாலன். ஒரு செமிகாலனை விட்டுட்டு லெஸ் தென் ஈக்குவல் டு 10. 1ல இருந்து 10 வரையும் போகணும். 10ம் பிரிண்ட் ஆகும்ன்றதால தான் நான் ஈக்குவல் டு 10 போட்டிருக்கேன். லெஸ்ஸர் தென் 10 மட்டும் போட்டேன்னா 9 வரையும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், செமிகாலன் i பிளஸ் பிளஸ். ஏன் இந்த i பிளஸ் பிளஸ் அப்படின்னா, 1ல இருந்து 10க்கு போகணும்ல. சோ 1ல இருந்து +1 2, அதுக்கப்புறம் 3, அப்புறம் 4, அப்படி ஒன்னொன்னா பிளஸ் பண்ணி 10 வரையும் போ அப்படின்றத நான் சொல்றேன். சோ இப்ப நான் என்ன பண்றேன், console.logல நான் என்ன பண்றேன், i பிரிண்ட் பண்றேன். இப்ப இது எனக்கு என்ன பண்ண போகுது, ஃபர்ஸ்ட் டைம் 1, செகண்ட் டைம் 2, 3 4 5 6 7 8 9 10 எனக்கு பிரிண்ட் பண்ற போகுது. ஓகே, இதுதான் நம்ம லூப்போட வேலை. இதுல வந்து நம்ம ஜஸ்ட் இப்ப பிரிண்ட் பண்றத பார்த்திருக்கோம். இதுல என்ன நீங்க கண்டிஷன் கொடுத்தாலும், என்ன ஆக்ஷன் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு அத்தனை வாட்டி பண்ணி கொடுத்துரும் நம்மளோட ஃபார் லூப். ஸோ இது எப்படி நம்ம ரன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிடி பேசிக்ஸ் போயிடலாம். ஏன்னா வந்து நம்ம ஜேஎஸ் பேசிக்குள்ள பேசிக்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். அதனால நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், நோடு லூப். ஓகே, ஸோ லூப்புங்கிறதா நம்ம ஃபைலோட பேரு. அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ டேப் கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நமக்கு ஏன் பிரிண்ட் ஆகல அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ console.logல i வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஃபார் லெட் i is equal to 1, i less than, இங்க பாத்தீங்கன்னா நான் 10க்கு பதிலா 0ன்னு போட்டுட்டேன். ஓகே, அதனாலதான் நமக்கு வந்து இப்ப கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. கரெக்டா? 1 எடுத்துக்கிச்சு. அப்ப கண்டிஷன் செக் பண்ணும்போது 1 வந்து லெஸர் தென் ஈக்குவல் டு 0 பாக்குது. 1 லெஸர் தெனும் கிடையாது, ஈக்குவல் டு கிடையாதுன்றதால எனக்கு பிரிண்ட் ஆகல. ஓகே, நம்ம 10ன்றத கொடுத்துருவோம். இப்ப பாத்தீங்கன்னா 1 2 3 4, 1ல இருந்து 10 வரை எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து நம்மளோட ஃபார். ஓகே, ஃபார் எப்ப யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு கான்கிரீட்டா எனக்கு இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரையும் போகணும், இத்தனை வாட்டி ரன் ஆகணும்னு தெரியுதோ அப்ப நம்ம ஃபார் போவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைல் லூப். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வரையும் போறதுக்காக தான் நம்ம வைல் லூப் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்க வந்து ஒரு 10 பேஜ வந்து படிக்கணும். ஓகே, ஃபுல் 10 பேஜ் நீங்க படிக்கணும். நீங்க எப்ப படிக்கிறத நிறுத்துவீங்க? 10வது பேஜ்ல லாஸ்ட் லைன் வந்து வந்துருச்சுன்னா நிறுத்துவீங்க. சோ அதுதான் கண்டிஷன். ஓகேவா? சோ 10வது பேஜ் 10 நம்பர் அப்படிங்கிறது ஃபார் லூப். நீங்க அதுல கடைசி ஸ்டேட்மெண்ட் வரையும் கடைசி ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆயிட்டீங்களா அப்படின்னு பாக்குறது தான் நம்மளோட வைலோட வேலை. ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, உங்க போன் எடுத்துக்கோங்க. உங்க போன்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா கீழ இருக்கும் பட்டன். சோ இப்பெல்லாம் வந்து கீழ வச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்க அப்பதான் ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. சோ ஃபுல் பேஜ் ஸ்க்ரால் பண்ணதுக்கு அப்புறம் தான் கீழ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஐ அக்ரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் போக முடியும். சோ ஒவ்வொரு ஸ்கிரீனை பொறுத்தவரையும் அந்த ஸ்வைப்பிங் வந்து மாறப்போகுது. ஒரு 5 இன்ச் ஸ்கிரீன்னா நீங்க நிறைய வாட்டி ஸ்வைப் பண்ணணும். அதே ஒரு டேப்னா எனக்கு வந்து ஒரு வாட்டி ஸ்வைப் பண்ணாலே போதும். கீழ வந்து எனக்கு ஐ அக்ரி வந்துரும். சோ என்ன ஸ்கிரீன் சைஸ் எத்தனை வாட்டி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. சோ நம்ம ஆட்டோமேஷன் எழுதும்போது நம்ம காமனா தான் எழுதுவோம். என்ன ஸ்கிரீன் சைஸா இருந்தாலும் சரி, நான் ஸ்க்ரால் பண்ணணும். அப் டு லைக் ஒரு மேக்ஸிமம் டைம் கொடுத்துருவோம். இல்ல அப்படின்னா கீழே எனக்கு ஐ அக்ரி தெரியற வரையும் ஸ்வைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் நம்ம மேக்ஸிமம் டைம் கொடுத்துருவோம். எத்தனை வாட்டி மேக்ஸிமம் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. சோ நம்மளோட கண்டிஷன் என்னவா இருக்கும்? ஐ அக்ரி பட்டன் வர வரையும் ஸ்வைப் பண்ணு, வந்த உடனே ஸ்டாப் பண்ணு. அந்த மாதிரி கண்டிஷன் பேஸ்ட் லூப்பிங்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வைல வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நம்ம ஆட்டோமேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்காம வைல் லூப் முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதுல நம்பர்ஸ வச்சே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? லெட் I is equal to 1 கொடுக்கிறேன். சோ இங்கேயும் நான் லெட் கொடுத்திருக்கேன், இங்கேயும் லெட் I கொடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த I இதுக்கு மட்டும்தான், இந்த பிளாக்குக்கு மட்டும்தான், வெளியில வராது. ஓகேவா? இந்த ஐ உங்களால வெளியில ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ இங்க ஐ வந்து கண்டிஷன் மட்டும்தான் நம்ம வைல்குள்ள கொடுப்போம். ஓகே, கண்டிஷன் என்ன? ஐ இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஓகேவா? இப்ப நம்ம வந்து மாத்திடலாமா? நம்ம வந்து 11ல இருந்து 20 வரையும் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, சோ 11ல இருந்து 20 வரையும் பிரிண்ட் பண்ணணும். console.log வைல பொறுத்தவரையும் நீங்க நம்பர் கொடுக்குறீங்கன்னா உள்ள கண்டிப்பா இன்கிரிமெண்ட் வந்து கொடுத்துருக்கணும். மறந்துடாதீங்க. மறந்தீங்கன்னா இன்ஃபைனைட் லூப் வந்து போயிடும். ஓகேவா? 11 வந்து எப்பயுமே லெஸ் தென் 20 இருக்கும், ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, மறக்காம நம்மளோட இன்கிரிமெண்ட் ஆபரேட்டரை கொடுத்துருங்க. சோ இப்ப நான் இதை ரன் பண்றேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது? 10 வரையும் வந்து ஃபார் லூப்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. கீழே இருக்க 11ல இருந்து 20 வந்து வைல் லூப்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபைன், இதுதான் வந்து நம்மளோட லூப்பிங் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ வைல் அப்படின்னு இருக்கு. சோ டூ வைல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வைல் அதுக்கு வந்து வைலோட கண்டிஷன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வைல்ல நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷனை தான் செக் பண்றோம். கண்டிஷன் எனக்கு பாஸ் ஆகுதா? ஐ வந்து லெஸ் தென் 20 இருந்தா மட்டும்தான் உள்ள போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. ஓகேவா? ஒரு சில டைம் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிஷன் இருக்கட்டும், ஒரு வாட்டியாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ பண்ணிடு, அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணு. கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா ரிப்பீட் பண்ணு. கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஓகே வெளில வந்துரு. சோ கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் ஒரு வாட்டியாவது எனக்கு ஒரு ஆக்ஷனை பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நான் எங்க வரேன்? டூ வைலுக்கு வரேன். ஓகே, ஃபைன். சோ டூ ஓகே வைல், வைல்ல இங்கதான் நம்ம கண்டிஷனை கொடுப்போம். ஓகே, ஃபைன். சோ இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன்? நம்மளோட ஒரு ஆக்ஷனை வந்து கொடுத்துக்கிறேன். இப்ப வந்து 11 இருக்கா நமக்கு ஐ. சோ console டாட் லாக் ஐ வந்து பிரிண்ட் பண்ணு நான் சொல்லிடுறேன். சோ ஐ வந்து லெஸ் தென் 2 பாக்குறேன். ஓகே, ஐ வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு 2 பாக்குறேன். லெஸ் தென் ஈக்குவல் டு 2 இருந்தா மட்டும் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேவா? சோ நான் இதுக்குள்ள என்ன பண்றேன்? ஜஸ்ட் இன்னொரு இதுக்காக console டாட் லாக் do while அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, சோ இப்ப நான் ரன் பண்ணும்போது do whileல 21 ஒரு வாட்டி எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் 21 பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஐ வந்து குளோபல் வேரியபிளா கொடுத்துருக்கேன். பிளஸ் பிளஸ் பண்ணும்போது 21 வரையும் போயிருக்கு. சோ இங்க வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு? ஃபெயில் ஆகி வெளில வந்திருக்கு. ஓகே, அது வரையும் ஓகே. இங்க வந்து ஐ வந்து 21 மாறிடுச்சு. சோ இங்க பார்க்கும்பொழுது எனக்கு என்ன வரணும்? கண்டிஷன் வந்து நான் என்ன கொடுத்திருக்கேன்? ஐ வந்து லெஸ் தென் 2 கொடுத்திருக்கேன். லெஸ் தென் 2 கிடையாது. 21 இஸ் நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. சோ டூ வைல் பிரிண்ட் ஆகி ஒரு வாட்டி 21 பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணுது. சோ ஃபெயில் ஆன உடனே லூப்பை விட்டு வெளில வந்துருது.
ஓகே. சோ அதுதான் வைலுக்கும் டூ வைலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். வைல் வந்து கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ணும். டூ வைல் வந்து கண்டிஷனை செக் பண்ணாது, ஒரே ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி லூப்பிங் பண்ணும். இதுதான் நமக்கு இருக்க 3 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. நமக்கு ஃபார் இருக்கு, வைல் இருக்கு, டூ வைல் இருக்கு. ஓகே. சோ இத வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ சிம்பிளா நீங்க சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு பந்தயம். ஓகே. 10 தோசையை நீங்க சாப்பிடணும் அப்படின்னா ஃபார். எந்த கண்டிஷனுமே இல்ல. 10 தோசை நீங்க சாப்பிடணும் அப்படின்னா ஃபார். ஓகே. வைல் வந்து என்னன்னா, பசிச்சா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சும்மா இருப்பேன் அப்படின்னா வைல். ஓகே. அந்த கண்டிஷனை நம்ம செக் பண்றோம். டூ வைல் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஹோட்டலுக்கு போயிட்டேன், அட்லீஸ்ட் நான் சும்மா ஒரு தோசையா சாப்பிடுறேன், அதுக்கப்புறம் பாக்குறேன் பசிச்சதுன்னா இன்னொன்னு ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டூ வைல். சோ ஒரு வாட்டி பண்றேன், மீதி வந்து கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னா அது டூ வைல். ஓகே. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. நாங்க சார்ட் அவுட் பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பை.